வெல்கம் டு MKSS உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம ஹெல்த்தியாக இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது அளவெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ மாவு நீங்கள் எடுத்துக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணிலாம் தேவையில்லை, நார்மல் வாட்டரை நீங்கள் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம விருப்பப்பட்ட ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாகவும் போட்டுக்கலாம், நீல ஷேப்லேயும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த மாதிரி போடும்போது நம்ம சாஸில் ரெடி பண்ணி போடும்போது நல்லா உள்ள நல்லா உப்பு மசாலாலாம் இறங்கும். அதுக்காக தான். இதே மாதிரியே எல்லா மாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி செஞ்சு வச்சிட்டோம். இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் மாவெல்லாம் இதில் ஒன்றா சேர்த்துருங்க. நம்ம எல்லாத்தையும் உள்ள வச்சிட்டோம். இட்லி சட்டியில் தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வச்சுக்கோங்க. வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. 10 நிமிஷம் இருந்தாலே போதும். பிச்சு பாருங்கள், இது மாவாக இல்லாமல் இருக்கணும். இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடிச்சிருச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்துக்கூடையே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிடுச்சு. நம்ம இதில் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 தக்காளி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம மாவில் வேறு சேர்த்துருக்கோம். இப்போ மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வேக வச்ச சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டெய்லி ஒரே மாதிரி பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்காம இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா வித்தியாசமாக இருக்குதுன்னு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குழந்தைங்களாம் எக்ஸாம் லீவில் இருப்பாங்க. இதே மாதிரி ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிட்ருவாங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை மேலாக தூக்கிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.